ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டெம் ஸ்டிக்கிங் கிளாஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒரு சிக்ஸ் டு எயிட் ஸ்டெம்ஸ் கூட நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து இந்த நல்ல ஒரு திக்கு கார்ட்போர்ட், இது எப்படின்னா நல்லா கார்ட் ஸ்டாக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஃபார் மோர் ரெஃபரன்ஸ் நீங்கள் வந்து இந்த பனியன்லாம் வரும் இல்லையா, அதில் இருக்கிற கார்ட்போர்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கார்ட்போர்டு அந்த மாதிரி வந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அண்ட் அகெயின் 10 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, அண்ட் 8 சென்டிமீட்டருக்கு சென்டர் பாயிண்ட் 4. ஸோ 4ல் ஒரு 4 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சின்ன டூல் தான் நமக்கு வந்து ஒரு பிக் இம்பேக்ட் கொடுக்க போகுது. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம வந்து ஸ்டெம் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து முல்லை காமிக்கிறேன். ஸோ முல்லை வந்து அட் அ டைம் 6 பீசஸ் நான் வந்து இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளூ ஸ்டிக் க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெம்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த ஃபஸ்ட் இது வந்து நீங்கள் 6 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அட் எ டைம் நம்ம வந்து நியர்லி 8 பீசஸ் கூட பண்ணலாம். இப்போ நான் இதில் உங்களுக்கு 6 காமிச்சிருக்கேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் 10 சென்டிமீட்டருக்கு பதில் 15 சென்டிமீட்டர் லென்த் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அட் எ டைம் 8 பீசஸ் வரும். பட் மேக்ஸிமம் 6 இஸ் இனஃப். ஸோ இது மாதிரி ஜாஸ்மினும் நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஜாஸ்மினையும் இதே மாதிரி லைன் பை லைன் அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து ஸ்பீட் எதுவுமே போடலை. ஜஸ்ட் நான் எப்படி பண்ணுறேனோ அந்த ஸ்பீடில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அட் அ டைம் வித்தின் ஒரு 45 செகண்ட்ஸில் நம்ம வந்து இந்த 6 பீசஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம கீப் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஜாதி மல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டை வந்து நல்லா அந்த பெட்டல்ஸ் வந்து மூவ் ஆகாத மாதிரி நம்ம வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். இல்லைனா நீங்கள் க்ளூ கன் அந்த இது அப்ளை பண்ணும்போது அந்த பூ வந்து உள்ளே போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் யூ கேன் ஸ்டிக் மோர் ஸ்டெம்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ வந்து கனகாம்பரம். ஸோ கனகாம்பரம் நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வேறு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். இது எப்படின்னா ஜாஸ்மின் பூ தான். அதில் நான் அந்த கட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரெஃபரன்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கனகாம்பரமும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம டிப்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 to 3 days பேக் தான் இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. நானுமே ஒன்றா தான் ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி எப்படி ஈஸியாக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. இட்ஸ் ஒர்க் அவுட். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டா வித்தின் a few seconds உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும் ஸ்டெம்ஸ் எல்லாமே. ஜஸ்ட் இந்த ஒரு 3.5 minutes தான் இந்த வீடியோவே. பாருங்கள் நம்ம எவ்வளோ ஸ்டிக் பண்ணிட்டோம். So thanks for watching.